ஹலோ நண்பர்களே, வணக்கம். என்னன்னு தானே பச்சை கலருன்னு பார்க்குறீங்க? இதான் பச்சை பயிறு. எடுத்துக்கிடுவோம் ஒரு அரை டம்ளரு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிடுவோம். நல்லா அங்கிட்டு ஒரு தண்ணியை சூடு பண்ணிக்கிடுவோம். இவங்களை தூக்கி நைஸாக சூடான தண்ணிக்குள்ளே அப்படியே ஆவி பறக்க கொட்டி விடுவோம். கொதிச்சிட்டாங்களா? அதுக்கு இடையில ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கிடுவோம். ஒரு பல்லு பூண்டு, சீரகம், சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், கொஞ்சம் புதினால், கொஞ்சம் கருவேப்பிள்ளை, இவங்களை பூரா எடுத்து அப்படியே உள்ளே கொட்டிக்கிடுவோம். கொதிக்கிறாங்களா? கொதிச்சோடனே மலைச்சாரல் போல் அப்படியே உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பை போட்டோன்னே நல்லா கொதித்து வந்துடுவாங்க. இப்படி வச்சா கஞ்சி கொதிச்சு வந்துட்டாங்களா? இதுதான் கேரளா ஸ்டைல் கஞ்சி. கூட மிளகு போட்டுக்குங்க. என்கிட்ட மிளகு இல்லை. மிளகை போட்டு அப்படி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சோன்னே லைட்டாக உப்பு பார்த்துக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்களா? நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காவை துருவி எடுத்துக்குங்க. நல்லா இறக்கும் போது அப்படியே தேங்காவை மலைச்சாரல் போல் தூவி விடுங்க. அதை பிள்ளைக்கு லேட் ஆகிடுச்சுன்றதுக்காக நான் தூவி விடாமல் விட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கஞ்சி அவ்வளோ சத்துங்க. காய்ச்சல், சளி, இருமல் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. யாருமே இதை சுகர் பேஷண்ட்டு, எனக்கு அது பிபி இருக்குது, அது இருக்குன்னு எதுக்குமே தடையே கிடையாதுங்க. இந்த கஞ்சிக்கு எந்த நோய்க்காரங்களும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. காய்ச்சல்லாம் விழுந்திருக்காங்கன்னா இந்த கஞ்சியே 2 நாள் வச்சு கொடுங்க. எப்படி தெம்பாக உட்காந்து இருக்காங்கன்னு பாருங்கள். கேரளாவில் கம்பல்சரி ஒரு நாளைக்கு டெய்லி இந்த கஞ்சி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு சத்தானதுங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்